வருஷம் இந்த சிறையிருப்பில் இருக்கே எனக்கு தெரியாது. 38 வருஷம் ஒருத்தன் இருந்தான், இவன் 37 ஆண்டுகள். வாவ், தட்ஸ் a long time. ஒரு ஆயுசின் பாதி நாள் சிறையில் இருந்துட்டான். 37 வருஷம், 38 years in prison. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? A lifetime of affliction. காலமெல்லாம் கண்ணீர், வேதனை, இருள், தெய்வீக உதவி இல்லாமல், யார் உதவி இல்லாமல், மனித முகத்தை பாராமல் முற்றிலும் முடிக்கப்பட்ட ஒரு சரித்திரம். ஆனா எத்தனை வருஷம் பைபிள் அது தெளிவா இருக்குல்ல. உன் சோதனையும் உன் கஷ்டமும் எத்தனை வருஷமா இருந்தாலும் என் ஆண்டவர் நினைச்சார்னா ஒரே நாள்ல உன் தலையெழுத்தை மாற்றி அமைச்சு உன்னை உயர்த்தி இன்னைக்கு இந்த இடத்துல பில்லியனர்ஸை பார்க்குறங்க. 20-30 வருஷம் தரித்திரத்துல வந்த எங்க கடவுளுடைய பீடத்தில் நின்று தீர்க்க தரிசன நிறைவோடு ரேமாவாய் சொல்ற வார்த்தை, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார், உன்னை ஜெயத்துல வைக்க போறார், உன்னை வெற்றியில உயர்த்த போறாரு. கர்த்தர் உன்னை நடத்தும் போது ஹல்லேலூயா, எத்தனை வருஷம் ஆனாலும் உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார். உன் படுக்கை எடுத்து எல்லாரும் முன்னாடி நடக்க செய்ய போறாரு. நீ எழுந்து பூத்து குலுங்க போகிற. சாயங்காலம் வரைக்கும் தங்கனி இருளும் அந்தகாரமும் நீ நிலை நிற்காது. இந்த நாள் உன்னுடைய கெட்ட காலம் முடிஞ்சிடுச்சு. கர்த்தருடைய நிறைவுகளும் குடும்பத்தில் உதிப்பதை இயேசுவின் நாமத்தில் நான் அறிக்கை செய்கிறேன். விசுவாசமா கையை மேல தட்டி ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? It doesn't matter 37, it doesn't matter 38. ஆண்டவர் எழுந்தருளி வரும் பொழுது உன் சிறையிருப்பை மாற்றுவார். 40 வருஷம் அரமனை வாழ்க்கை, அடுத்த 40 வருஷம் வனாந்தரத்துக்கு பின்னாடி வரும் ஆடுகளை மேய்த்து பேன் இருந்த மோசே 80வது வயதுல, நானே 50ல போதும் ஆண்டவரேன்னு சொல்றேன், ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? 80வது வயதுல அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். எல்லாரும் அவனை மறந்துட்டாங்க. இனி ஒரு தலைவன், சகல கலா வல்லவன் மோசே. ஆமென். பேச்சாற்றல் உள்ளவன், எல்லா திறமை வாய்ந்தவன். ஆனா எல்லாவற்றையும் மறந்து ஒன்றுக்கும் உதவாத ஒரு இடையனாக, இடையன் என்றால் அந்த காலத்தில் தாழ்ந்தவர்கள், சோஷியலி எக்கனாமிக்கலி டவுன்ட்ராடன், அப்படிப்பட்ட நிலை இருந்த மோசையை என் ஆண்டவர் சந்திச்சு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். உன் 80வது வருஷம் முடிதரா. 80 வருஷம் உன்னை யாரும் கண்டுக்கல. இனி உன்னை பார்க்காம இஸ்ரவேல்ல எவனும் இருக்க மாட்டான். டெய்லி நீதான் ஹெட் நியூஸே. உன்னை பார்த்தே ஆகணும். உன் முகத்தை பார்க்கணும், உன் கோலை பார்க்கணும், உன் நடைய பார்க்கணும், உன் பேச்சை கேட்கணும். என் ஆண்டவர் நிர்ணயிச்சா 37 வருஷம் அல்ல, 38 வருஷம் அல்ல, 80 வருஷம் அல்ல, 63 வருஷம் அல்ல. என் தேவன் எழுந்தருளும் போது உன் சிறையிருப்பை மாற்ற பெரியவர்.